ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஜி குக்கரி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம மோர் குழம்புன்னு சொல்லுவோம். கேரளா ஸ்டைலில் அவள் புளிச்சேரின்னு சொல்லுவாள். அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். கொஞ்சம் நான் 2 ஸ்பூன் இது தேங்காய் எண்ணெயில் பொரிச்சு கொட்டினா தான் நல்லாயிருக்கும். 2 ஸ்பூன் தேங்காய் எடுத்து ஒரு அரை ஸ்பூன் கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை, வெண்டைக்காய் ஃப்ரை ஆகிட்டுருக்கீங்க. இதுக்கு அரை கப்பு தேங்காய், 1/4 ஸ்பூன் ஜீரகம், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய். நான் 3 பச்சை மிளகாய், 2 ரெட் சில்லி எடுத்திருக்கேன். இதை முதல்ல ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வந்துடுவோம். தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சி கொண்டு ஒரு பாத்திரத்தில் விட்டு வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ தயிர் எடுத்திருக்கேன், கெட்டியான தயிர். இது மிக்சியில் ஒரு திருப்பிட்டு அந்த தேங்காய் பேஸ்ட்டோட சேர்க்க போகிறேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்க்கலாம். நல்லா கலந்து விட்டுருவோம். ஜஸ்ட்டு ஒரு நுரைச்சி வரும் இல்லையா, அப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிடுவோம். இப்போ பாருங்க, நல்லா நுரைச்சி வந்தாச்சு. அடுப்பு நம்ம சிம்மில் வச்சுட்டு தான் அதை அப்படியே வச்சுருக்கணும். அது கரெக்டாக இந்த மாதிரி நுரைச்சி வந்துடும். இப்போ நுரைச்சி வந்தப்புறமா நம்ம ஸ்டவ் அணைச்சிடுவோம். இந்த புளிச்சேரிங்கிறது சேவை, இடியாப்பம் இதுக்கெல்லாம் ரொம்ப பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். ஈவன் சாதத்தில், சூடான சாதத்தில் நம்ம பிசைஞ்சு சாப்பிட்லாம். அதுக்கப்புறமா இட்லி, தோசை இதுக்கெல்லாம் கூட தொட்டுட்டு சாப்பிட்லாம். சேவைக்கு ரொம்ப பெஸ்ட்டு காம்பினேஷன், இடியாப்பத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த வறுத்து வச்சுருக்கிற அந்த வெண்டைக்காவும் இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், புளிச்சேரி தயாராகிடுது. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். நமக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. இன்ஸ்டன்ட் இடியாப்பம் மாவு வச்சு இடியாப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ரெட் ரைஸ் இடியாப்பம் மாவு தான் வாங்கினேன். அது நமக்கு தேவையான அளவு அந்த மாவு எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு கொஞ்சம் உப்பையும் போட்டு அப்புறமா நல்லா ஹாட் வாட்டரை தான் நம்ம விடணும். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம கலந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இடியாப்பம் மேக்கர் இருக்கு இல்லையா, அதில் இந்த இடியாப்பத்தை மாவு அதில் போட்டுட்டு நமக்கு பிழிஞ்சு எடுத்துகிட்டு ஆவியில் வேக வச்சு எடுத்துட்டோம்னா, இட்லி நம்ம பண்ணுவோம் இல்லையா, இட்லி தட்டில் எண்ணெயை பிரட்டி அப்புறம் நம்ம இட்லி குக்கரில் எடுத்து 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துருவோம்ல, அதே மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சாச்சுன்னா இடியாப்பம் ரெட் ரைஸு ரொம்ப ஹெல்த்தியான ரெட் ரைஸு இடியாப்பம் தயாராகிடும். தேங்க்யூ.